ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு எங்கள் சொந்த ஊர் நேசரத்துக்கு வந்திருந்தோம் ஃபேமிலியாக. ஸோ ஹாலிடேஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ டுடே நாங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் திரும்ப ரிட்டன் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் என் காரை ஒரு தடவை பேசிக்காக செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் வந்து ஸோ காரை செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஸோ இன்ஜின் ஆயில் லெவல்லாம் எப்படி இருக்குது, ஆயில் தன்மைலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ கரெக்டாக இருந்தனால செக் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் அதே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அகைன் ரேடியேட்டர் ஆயில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரேடியேட்டர் ஆயில் செக் பண்ணோம். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஸோ அதுவும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ லெவலும் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் ஓகேயாக இருந்ததுனால திரும்ப அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அதே இதை. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அகைன் பிரேக் ஆயில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக் ஆயில் செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுவுமே லெவல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் ஓகேயாக இருந்துச்சு. திரும்ப அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ கிளச் ஆயில், கியர் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணோம். ஸோ அது லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதில் அதுவும் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருந்தனால திரும்ப அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ பேசிக்கான திங்ஸ் எல்லாமே கார் எல்லாமே ஓகே ஆகிட்டு ஸோ அதை முடிச்சுட்டு என் பொண்ணை போய் எழுப்பி விட்றதுக்காக போயிருந்தேன். ஸோ அவளை மார்னிங் எழுப்பி விட்டு அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நானும் அந்த கேப்பில் என்னுடைய திங்ஸ்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ திங்ஸையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு கிளாத்ஸாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதையும் ஒரு வழியாக எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு முடித்து ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அசம்பிள் பண்ணி வச்சுட்டு ஸோ அதை பேக்கில் ஒவ்வொன்றா தூக்கி நீட்டாக பேக் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. திரும்ப என்னோடய ஒய்ஃபும் என் குழந்தையும் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் அவங்களும் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ முடித்ததும் அவங்க வீட்டுக்காக என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபெல்லாம் போயிருந்தோம். ஸோ அவங்கள்ட்டையும் போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்களும் எங்களுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. க்ராசரிஸ் அண்டு குக்கர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்ததும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு மீன் குழம்பு சாப்பாடு போட்டு தந்தாங்க. ஸோ அதையும் நல்லா ஒரு பிடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா இவ்வளோ லக்கேஜ் எங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தலை சுற்றிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏற்றி வச்சாங்க. என் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் பொறுமையாக காரில் பின்னால் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல்லாக. ஏன்னா நிறையா திங்ஸ் இருந்தனால எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாம் உள்ளே வச்சு ஒரு டவலை வச்சு பேக்கில் எல்லாத்தையும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி முடித்ததும் எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் பாட்டி, ஒய்ஃபு எல்லோரும் நின்று ப்ரே பண்ணாங்க.